வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில மோடிய போட்டு பொழந்த ஸ்டோரியை தாங்க நம்ம பார்க்க போறோம். மோடி மேல தார ஊத்தி விட்டு இருக்கானுங்க. இதோட மோடியுடைய அரசியல முற்றுப்புள்ளி வைக்கணும். தார ஊத்தி விட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் அலை மாதிரி வந்திருக்கிறாங்க. இதுவரை அப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு வீடியோல கூட நான் காட்டியிருக்க மாட்டேன். அப்படி ஒரு கூட்டத்தை, அவ்வளோ பெரிய புரட்சியே நடந்து போச்சுங்க ராஜஸ்தான்ல. என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? இந்தியாவினுடைய வளங்களை எல்லாம் கொள்ளையடிச்சு கார்பரேட் கொடுக்கிற வேலையை இந்த மோடி அரசு பாக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும். இந்தியாவினுடைய கடற்கரை எல்லாம் அதானி அம்பானி நிறுவனங்களுக்கு கொடுத்தாச்சு. இந்தியாவினுடைய முக்கியமான நிறுவனங்கள் எல்லாம் அதானி அம்பானிக்கு வித்தாச்சு. இந்தியாவில் கரண்ட் எடுக்கணுமா அதானி தான் எடுப்பாரு. இந்தியாவில் விவசாயிகளுக்கான 41 லாஜிஸ்டிக் கம்பெனியா அதை அதானி தான் வச்சிருப்பாரு. அதானி தான் எல்லாத்தையுமே கையில வச்சிருப்பாரு. இப்ப கடைசியில என்ன வந்துருச்சு? அரசாங்கம் ஒன்னத்தான் அதானி கையில கொடுக்கல, மத்த அம்புட்டையும் கொடுத்தாச்சு. இந்த கார்பரேட் கும்பலுக்கு 35 லட்சம் கோடியை, 1 கோடி 2 கோடி இல்லைங்க, 35 லட்சம் கோடி வாராக்கடனா சொல்லியும் வட்டி இல்லைன்னு சொல்லியும் தள்ளுபடி பண்ண பணம் மட்டும் 35 கோடி. முடிஞ்சா நமக்கு கல்வி கடனோ விவசாய கடனோ விதைக்கடனோ உரக்கடனோ தள்ளுபடி பண்ண மாட்டான். ஆனா போய் கார்பரேட் முதலாளிங்களுக்கு 35 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணிருக்கான். இந்த கும்பல் எங்க கடைசியில் நிக்குது? குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி, இந்த 4 மாநிலங்கள்ல ஒரு மலை ஓடிட்டு இருக்கு. இங்க மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிற மாதிரி 4 மாநிலங்கள் சேர்த்து ஒரு மலை ஓடிட்டு இருக்கு. நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க, நானும் சின்ன வயசுல படிச்சிருக்கேன். ஜியாகிரபி படிக்கும் போது ஆரவள்ளி மலைகள்னு படிச்சிருக்கோம். அந்த ஆரவள்ளி குன்றுகள், இந்த ஆரவள்ளி மலை தொடர கொடைஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. இப்ப அதை அப்படியே அதானிக்கு வித்துட்டாங்க ஒரு மலையவே. அதானிக்குன்னா எல்லாத்தையும் வித்துருவான் போல இருக்கு. இங்க இருக்கிற கும்பலு ஒரு மலையவே வித்துட்டாங்க, உடச்சுக்கிட்டு இருக்கான் மலையவே. பாருங்களேன். बाप रे, ये क्या हो रहा है भाई? अभी मैं अरावली रेंज के ऊपर हूँ. देखिए यार, जेसीबी चल रहा है, पूरा पहाड़ का स्ट्रक्चर हिल रहा है. 100 मीटर से नीचे का पूरा रेंज टूटने वाला है. वो देखिए उधर अभी टूटना स्टार्ट हो गया. अभी उधर देखिए, यहाँ सिर्फ एक नहीं बहुत सारे जेसीबी आ रहे हैं. जब एक जेसीबी चलता था तब भी खतरनाक लग रहा था, अब इतने सारे एक साथ आ गए. अभी जो हो रहा है ना, मुझे लग रहा है कुछ बड़ा होने वाला है. ये सिर्फ तोड़फोड़ नहीं है भाई, ये वार्निंग जैसा लग रहा है. सच बोलूं तो ये नेचर के लिए बहुत बुरा है यार. अगर ऐसा ही चलता रहा तो अरावली बचेगा ही नहीं. பாத்தீங்கல்ல, ஒரு மலையை உடைச்சு தகர்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த ஆரவள்ளி மலைத்தொடர்கள் உட்பட பல இடங்கள்ல அரசாங்கத்துக்கே தெரியாம முறைகேடா அங்க சுரங்கங்களை தோண்டி ஒரு கூட்டம் கொள்ளையடிச்சிருக்கு. நீதிமன்றம் ஒரு அதிகார அமைப்பு குழுன்னு ஒண்ணு அமைக்குது. நீதிமன்றமே அமைக்குது, மத்திய அதிகாரம் அளிக்கும் குழுன்னு. இந்த குழு போய் ஆய்வு செய்து அறிக்கை கொடுக்குது. அந்த அறிக்கை திடுக்கிடும்படியான அறிக்கையா இருக்கு. 31 மலைகளவே காணாமங்க. இந்த தொடர்ல 31 மலைக்குன்றுகள் இருக்குல்ல, அந்த 31 மலைக்குன்றுகளை காணாம. என்னடா பண்ணீங்க? மலையவே புடுங்கிட்டு போயிருக்காங்க. நம்ம அண்ணே வடிவேலு கிணத்த காணான்ற மாதிரி மலையவே பேத்திருப்பாங்க. எப்படி பாத்தீங்கல்ல, ஒரு பெரிய மலையவே உடைச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. எங்க ஒரு மலை உருவாக எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆகும் தெரியுமா? இந்த ஆரவள்ளி மலை 20 லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முந்தையது. இன்னைக்கு நேத்து வந்ததுல 20 லட்சம் கோடி ஆண்டுகள். நம்ம 50 வருஷம் தான் உயிரோட இருப்போம். நாம 20 லட்சம் கோடி ஆண்டுகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவ்வளவு பழமையான மிக முக்கியமான தாவரங்களும் விலங்கினங்களும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கிற ஒரு பகுதி அந்த மலைப்பகுதி ஆரவள்ளி மலை தொடர்கள். இங்க பாத்தீங்கன்னா அம்புட்டி அழிச்சிட்டாங்க. அந்த மரபு தாவரம் இருக்குல்ல, அந்த மண்ணுக்குனே சில தாவரங்கள் இருக்கும். அந்த மரபு ரீதியான தாவரங்கள்லாம் இப்ப அழிக்கப்பட்டுருச்சான். அங்க இருந்த மரபு சார்ந்த விலங்குகள்லாம் இன்னைக்கு அழிக்கப்பட்டுருச்சான். இங்க ஒண்ணுமே இல்லையாங்க, வெறும் மலை நிக்குதான். ஏன் தெரியுமா அந்த மலை? நீங்க ராஜஸ்தான்ல தான் இன்னைக்கு போராட்டம். ராஜஸ்தான்ல ஒரு பக்கம் பெரிய பாலைவனம் இருக்கு. இந்த பாலைவனம் அப்படியே கடந்து மிச்ச பகுதியிலும் மண்ணு மூடி பாலைவனம் ஆக்காம தடுக்கிறதே இந்த ஆரவள்ளி மலை குன்றுகள். இப்ப நீங்க தடுத்துட்டீங்க அப்படின்னா, இதை தூக்கிட்டீங்கன்னா மொத்த நாடும் வடநாடு பாலைவனமா போயிடும். என்ன அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மலை குன்றுகள்ல இப்போ அதானி சொரங்கம் வெட்டிக்கிறதுக்கு மொத்த மலையும் கொடுத்துட்டான். ஒன்றிய அரசு மொத்த மலையும் கொடுத்துருச்சுங்க. இப்ப மக்கள் வேடிக்கை பார்ப்பாங்களா? ஏற்கனவே 31 மலையை காணோம். ஏற்கனவே பல ஆண்டுகளாக அங்க முறைகேடான வகையில சுரங்கங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் தண்ணீரை இழந்துட்டாங்க, விவசாயம் பண்ண முடியல, வாழ்வாதாரம் மட்டம்ல நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க.
பழங்குடிகள் காடுகளில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க. மலையில இருந்து அவங்க கொட்டை பிறக்கிறது, ஒரு விறகு பிறகிக்கிட்டு அங்க கூட மேய்ச்சல் நிலத்துல ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சாதாரண வாழ்க்கையை முடிச்சு விட்டான். எல்லாத்தையும் காப்பு காடுகள் சொல்லி இங்க இருக்கிற பழங்குடியெல்லாம் வெளியே தள்ளிவிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், அத்தனை நிலத்தையும் அதானிக்கு பட்டா போட்டான். வெறும் ₹1. யோசிங்க மக்கா, நம்ம எல்லாம் தெருவில் நின்றுட்டு இருக்கோம். இருக்கிற கோவணத்தையும் G56 இன்ச்சு உருவிருச்சு. அந்த மக்கள் வேடிக்கை பார்ப்பாங்களா? வாழ்வா சாவா நின்னு பாப்போன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அங்கதான் மக்கள் கொந்தளிச்சு திரண்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்களே மிரண்டு போயிருவீங்க. மலை குன்றுல நின்னு ஒரு பையன் படம் பிடிச்சிருக்காரு பாருங்க. பாத்தீங்களாங்க? எங்க ஒரு மனுஷங்களே கடலா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த கடல் திரண்டு வந்தா எப்படி இருக்கும்? இவ்வளோ மக்கள் திரண்டு வந்து தன் மண் உரிமைக்காக போராடுறாங்கன்னா நம்ம கட்டாயம் கூட நிக்கணுங்க. அது ராஜஸ்தானுக்காரன் தானே போராடுறான், அவன் வடக்கேன், எனக்கு அவனுக்கு என்ன அப்படின்னு நினைச்சோன்னா பக்கத்து வீடு தானே எரியுது. எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா நாளைக்கு பழனி மலை இருக்காது, நாளைக்கு தமிழ்நாடு இருக்காது, கூறு போட்டு வித்துட்டு போயிடுவான். நாம இங்க அடிக்கிற அடி நம்ம அண்ணன் தம்பிங்களா இருக்கிற ராஜஸ்தான்காரங்களுக்கும் பயப்படணும். இந்த கும்பல், சங்கி கும்பல், அந்த அடி நாம் அடிக்கணும். இந்த பிரச்சனையை பெரிய விஸ்வரூப பிரச்சனையை நம்மளும் மாற்றணும். பக்கத்து மாநிலம் வேடிக்கை பார்க்க கூடாது தோழர்களே, நாளைக்கு நமக்கும் நடக்கும்.